ராமாயணம், மகாபாரதம் இந்த தேசத்தினுடைய இரண்டு பெரிய இதிகாசங்கள். இந்த இரண்டு இதிகாசங்களும் இந்த தேசத்தின் எல்லா பகுதிகளிலேயும் ஆண்டாண்டு காலமாக வழங்கி வந்திருக்கின்றன. இது ஏதோ ஒரு பகுதியைச் சேர்ந்தது, நாமெல்லாம் தெற்கு பகுதியில் இருப்பதனால் இதெல்லாம் வடநாட்டைச் சேர்ந்தது, தென்னாட்டிற்கு இது வரவில்லை, பிற்காலத்திலேதான் தென்னாட்டிற்கு வந்தது, மகாபாரதத்தில் இருப்பவர்களெல்லாம் வடநாட்டு தெய்வங்கள் என்றெல்லாம் சில நேரங்களில் தவறுதலாக நாம் மடைமாற்றப்படுகிறோம். ஆனால் இந்த தெய்வங்களை மீறி இந்த இதிகாசங்களில் காணப்படுகிற கதைக்கூறுகள், கதை மாந்தர்கள் இந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் புழங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். என்றைக்கோ புழங்கியவர்கள் இல்லை, இன்னமும் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்தாம் இந்த கதைகளில் காணப்படுபவர்கள். மகாபாரதத்தினுடைய கதை கூறுகள் தமிழ் கூறு நல்லுலகத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த பகுதிகளுக்கு இந்த கதை கூறுகள் போனபோது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சேர்க்கப்பட்டு ஒரு கதை அந்த இடத்தில் இன்னும் கொஞ்சமும் பெரியதாக விரிவடைந்து அந்த பகுதியின் சில தகவல்களையும் சேர்த்து கொண்டு வளர்ந்திருக்கிறது. இதற்கு எங்கே ஆதாரம் என்று கேட்டால் ஒன்றை சொல்லலாம். வால்மீகி ராமாயணத்தை தொட்டு பார்த்தவர்களுக்கு தெரியும். வால்மீகி ராமாயணத்தினுடைய வடபுல வழக்கும் தென்புல வழக்கும் சில இடங்களில் மாறுபடும். இது என்னன்னு புரியறதுக்காக சொல்கிறேன். வால்மீகி ராமாயணம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது ஒரே ஒரு புக்கு இல்லை இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது. நார்தர்ன் ரிசென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வடக்கு பகுதிகளில் பிரதானமாக காணப்படக்கூடிய வால்மீகி ராமாயணம். சதர்ன் ரிசென்ஷன் என்பது தெற்கு பகுதிகளில் பிரதானமாக காணப்படக்கூடிய வால்மீகி ராமாயணம். இது தவிர கீழைப்புல வழக்கு ஈஸ்டர்ன் ரிசென்ஷன் ஒன்று இருக்குது. கிழக்கு மாநிலங்கள்னு இன்னைக்கு சொல்கிறோமே, அந்த மாநிலங்கள் பகுதியில் வங்காளம் பிரதானமாக பேசப்படக்கூடிய, வங்காளத்தை சேர்ந்த மற்ற மொழிகள் பேசப்படக்கூடிய பகுதிகளில் காணப்படுகிற கீழைப்புல வழக்கு. இது தவிர வடமேற்கு புல வழக்கு நார்த் வெஸ்டர்ன் ரிசென்ஷன் குஜராத், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில். இது கூட இதெல்லாம் ஒரே ஒரு ஃபார்ம்னு இல்லை, ஒரு வழக்குன்னு இல்லை. இதை எப்படி கண்டுபிடித்தார்கள், எப்படி செய்தார்கள், இதற்கு நிறைய பணி ஆராய்ச்சி எல்லாம் செய்யப்பட்டு தான் ஃபிக்ஸ்ட். எப்படி ஃபிக்ஸ் பண்ணார்கள்னா, வடக்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய சுவடிகள், மேனுஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து போட்டார்கள். எந்த கதை எதோடு ஒத்து வருகிறதுன்னு பார்த்தார்கள். ஒரு 4 பெரிய பெரிய பாத்திரம் வைத்து கொண்டார்கள்னு கற்பனை பண்ணி கொள்ளுங்களேன். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நார்த் சைடில் இருக்கிற கதைகளோடு ஒத்து வருகிறது அப்படின்னா இதெல்லாம் ஒரு டப்பாவில் போடு, இதெல்லாம் ஒரு டப்பாவில் போடு அப்படின்னு போட்டு அப்போ 4 செக்மெண்ட் கிடச்சி அந்த 4 செக்மெண்ட்லேயும் ஆவரேஜாக எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கதை கூறுகளெல்லாம் தொகுத்து அதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணித்தான் 4 ரிசென்ஷன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த 4 ரிசென்ஷனை பேஸ் பண்ணி அந்த மோஸ்ட் மென்ஷன்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறத எடுத்து அதை வச்சு கம்பேரிசன் நடக்கும். இது ராமாயணத்தில். பாரதத்தில் அதே மாதிரி ரிசென்ஷன்ஸ் உண்டு. என்ன இதை ரொம்ப பிரிக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது. அங்கேயாவது 4ன்னு போட முடிஞ்சுது, இங்கே 4ன்னு போட முடியல.
இதில் இருக்கிற வேரியேஷன்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அங்கங்கே அந்தந்த பகுதிகளுடைய கதை கூறுகள் சேர்கின்றன. இப்போ வங்காள ரிசென்ஷனில் பார்த்தா நிறைய துர்கா பூஜையை பற்றி இருக்கும். வேறு சில இடங்களில் பார்த்தா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் அதிகப்படும். அப்போ பேசிக்காக என்ன பண்ணார்கள்னா, நார்தர்ன் ரிசென்ஷன் எல்லாம் ஒன்றா சேர்த்து, நார்த் எல்லாம் சேர்த்து, இதெல்லாம் கொஞ்சம் வடபுலத்தில் இருக்குது, இதெல்லாம் தென்புலத்தில் இருக்குது. அப்படி போட்டுட்டு இதில் எத்தனை ஸ்லோகங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணினா ஆச்சரியப்படுவீர்கள். வியாசபாரத சுவடிகள் அப்படின்னு எடுத்து இந்த ரிசென்ஷன்ஸை பார்க்கும்போது விந்தியத்திற்கு வடக்காக இருக்கக்கூடிய, விந்தியத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த சுவடிகளிலெல்லாம் ஏறத்தாழ ஒரு 65,000 to 70,000 ஸ்லோகங்கள் இருக்கும். 65,000 to 70,000 கொஞ்சம் வேரி ஆகும். தமிழ் பேசுகிற, தமிழை பிரதானமாக கொண்ட பகுதிகளில் கிடைக்கிற சுவடிகளில் எவ்வளவு இருக்குது தெரியுமா? 96,000 ஸ்லோகாஸ். அப்படின்னா இந்த கதை எவ்வளவு இங்கே புழக்கத்தில் இருந்து, இங்கே எவ்வளவு அதில் அடிஷன்ஸ் வந்து இன்டர்பொலேஷன், இடைச்செருகல்கள் அப்படின்னு தான் சொல்கிறோமே, அதெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கதைகள்லாம் சேர்ந்து வியாசபாரத சுவடி அப்படிங்கிற பெயர்லேயே இங்கே கிடைக்கக்கூடியவை. எந்த அளவுக்கு பாரதம் இந்த மண்ணோடு கலந்து போயிருக்கிறது, அதுதான் நாம் முதல்ல நினைத்து கொள்ள வேண்டியது. சங்கப்பாடல்களில் நிறைய மகாபாரத கதை கூறுகள் கிடைக்கின்றன. மாலஞ்சி அதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கிளே அவருடைய பிளாகில் எழுதியிருக்கார் ஆங்கிலத்தில். கோட்டிங் வையாபுரி பிள்ளை, கோட்டிங் ஸ்வெலபெல், கோட்டிங் so many people, ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டியோட ஜேர்னல் எல்லாம் கோட் பண்ணி எழுதியிருக்கார். சங்கப்பாடல்களில் நிறைய தகவல்கள், மகாபாரதத்தை பற்றிய தகவல்கள் உண்டு. அதை போக போக பார்க்கலாம். நேரடியாக அந்த கதையை பற்றி சொல்லக்கூடியது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டு மன்னர்களும் மகாபாரத போரில், குருக்ஷேத்திர போரில் ஏதோ ஒரு விதத்தில் பங்காற்றி இருந்தனர். அப்போ இருந்த சிஸ்டம் எப்படின்னா, போர்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் உடனே போர் தொடங்கலை. அப்போ இருந்த வழிமுறை அதுதான். மகாபாரதத்தை பொறுத்த வரைக்குமே போர் பண்ணலாம்னு பிளான் பண்ணி டிசைட் பண்ணி கண்ணனுடைய தூது ஃபெயிலியர் ஆகி போர் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்ததற்கு பின்னர் 1 வருட காலம் பிடித்தது போர் தொடங்குவதற்கு. அந்த 1 வருஷம் எதுக்காகன்னா, அதுக்கு வேணுங்கிற போர் செய்யும்போது மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும், த ஆர்டினரி சிட்டிசன் கஷ்டப்படாமல் இருக்கணும், போர் வீரர்களுக்கு உணவு வேண்டும், இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அது தவிர 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட், உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட், போய் மற்ற மன்னர்களை சந்தித்து அவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் கார்னர் பண்ணி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த 1 வருட காலம். அந்த வகையில் தமிழ்நாட்டு மன்னர்களும் அந்த போரில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த செய்தியை புறநானூற்று பாடல் சொல்கிறது. முரஞ்சியூர் முடிநாகனார்னு ஒருத்தர் சேரமன்னன் ஒருவனை பற்றி தன்னுடைய பாடலில், தன்னுடைய செய்யுளில் குறிப்பிடுகிறார். அந்த சேர மன்னனுக்கே என்ன பேருனா பெருஞ்சோற்று உதியன். அது என்ன பெருஞ்சோற்று உதியன், அவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பெயர் அப்படின்னா, மகாபாரத போரில் பங்கேற்ற போர் வீரர்களுக்கு சோறு போட்டவன் அவன். அலங்கு உளை புரவி ஐவரொடு சினை நிலந்தலை கொண்ட பொலம் பூந்தும்பை ஈர் 50 பொருது களத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். இந்த பாட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்பியூட்லாம் உண்டு அகாடமிக்காக. வையாபுரி பிள்ளை ஒன்று சொல்லுவார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒன்று சொல்லுவார்,
இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த பாட்டை பற்றி கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் உண்டு. கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒத்துப்போவது, அதில் இருக்கிற ஐவர்ங்கிறது பாண்டவர்கள். ஈர் ஐம்பதின்மர் என்பது 100 பேரை குறிக்கிறது. அந்த 100 பேர் கௌரவர்கள். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இந்த மன்னன் அவர்களுக்கெல்லாம் உணவு போட்டான். பெருஞ்சோற்று மிகு பதம் வரையாது கொடுத்தோய். அப்படின்னா குருக்ஷேத்திர போரை பற்றி சங்ககாலத்தில் புலவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், சங்ககாலத்து மன்னர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், சங்ககாலத்து மக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதே சங்கப்பாடல்களில் கண்ணனை பற்றியும் பலராமனை பற்றியும் பல தகவல்கள் வருகின்றன. கண்ணன் பலராமன் பொதுவாக வருவது மாத்திரம் இல்லை. வைஷ்ணவத்தில் ஒன்று சொல்லுவார்கள், பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதன் பார்க்கடலுக்கு இறங்கி வந்தான். எதற்கு பார்க்கடலுக்கு இறங்கி வந்தான்? அங்கே வந்து திட்டம் போட்டான். வியூகம்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? இன்னைக்கு கூட அந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? யாராவது ஏதாவது ஒரு பிளான் போட்டால் வியூகம் வகுத்துட்டார் அப்படி தானே சொல்லுவோம். அரசியலில் கூட வியூகம் அப்படிம்பார்கள். போர்க்களத்தில் வியூகம், ஒரு வியூகம் வகுத்து ஹவு டு அட்டாக் அப்படின்னு. வியூகம்ங்கிற வார்த்தைக்கு பிளானிங் அல்லது ஸ்கீமிங், அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கீமிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் வேறு, அது இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்னு. பிளானிங் அண்ட் ஸ்கீமிங். மகாவிஷ்ணு பரமபதத்திலேருந்து இறங்கி வந்து பார்க்கடலில் படுத்து கொண்டார். எதுக்குன்னா கொஞ்சம் மற்றவர்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தூங்குற மாதிரி எப்படி அவதாரம் எடுப்பதுன்னு திட்டம் போடலாம். அதுக்காகத்தான் அதுக்கு வியூக நிலைன்னே பேர். அந்த வியூக நிலையில் உதவி செய்யக்கூடிய அம்சங்களாக தம்முடைய அம்சங்களாகவே, ஏன்னா வியூகம்னு வந்தாச்சுன்னா சிருஷ்டின்னு ஒன்று வரணும், அதுக்கப்புறம் ஸ்திதி வரணும், அதுக்கப்புறம் சம்ஹாரம் வரணும், படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் வரணும்னா இதை பண்ணுறதுக்குன்னு சில ஏதோ ஒரு ஃபிகர் ஹெட் வேணும். அவருடைய அம்சத்தையே அந்த பிரத்யும்னனாக, அனிருத்தனாக, சங்கர்ஷ்ணனாக, பரவாசுதேவனுடைய அம்சங்கள் வியூகத்தில் இருக்கக்கூடியவர்கள்னு வைஷ்ணவன் சொல்லும். இந்த பிரத்யும்னனுக்கு என்ன வண்ணம், அனிருத்தனுக்கு என்ன வண்ணம், சங்கர்ஷ்ணனுக்கு என்ன வண்ணம் என்பதையெல்லாம் சங்கப்பாடல் தெரிவிக்கிறது. செங்கண் காரி என்று தொடங்கி அவன் செங்கண் கொண்டவன், ஆனால் கருமேனி கொண்டவன். எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா பிரத்யும்னன், அனிருத்தன், பரவாசுதேவன், சங்கர்ஷ்ணன் இவர்களுக்கு என்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனோ அந்த டிஸ்கிரிப்ஷனோடு அது பொருந்தி போகிறது. சரி, சங்க காலத்தை விட்டு கொஞ்சம் சங்கம் மருவிய காலம் என்று அழைக்கப்படுகிற சிலப்பதிகார காலத்துக்கு வந்தோன்னா, கொஞ்ச நேரம் முன்னால் சகோதரி பாடினார்களே பெரியாழ்வார் பாசுரம், அதில் வந்த தகவல்கள் சிலப்பதிகாரத்திலேயே உண்டு. திரண்டமரர் தொழுதேத்த திருமால் உன் செங்கமல இரண்டடியால் மூவுலகும் இருள் தீர நடந்தனையே இல்லையா? திரண்டு அமரர் தொழுதேத்த திருமால் உன் செங்கமல இரண்டடியால் மூவுலகும் இருள் தீர நடந்தனையே. அதுக்கப்புறம் நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்த அடி. அது எந்த திருவடி தெரியுமா? 5 பேருக்கு தூதனாக நீ நடந்து போனாயே அந்த திருவடி. மடங்கலாய் மாரட்டாய் மாயமோ மருட்கைத்தே. அப்போ கண்ணன் தூது பற்றி சிலப்பதிகார ஆசிரியர் தெளிவாக பேசுகிறார். மகாபாரத கதை தமிழ் மண்ணோடு கலந்து போன கதை. இதெல்லாம் காப்பியத்தில், இலக்கியத்தில், த சோ கால்ட் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அதில் இருக்குது, செவ்வியல் இலக்கியம். ஆனால் கொஞ்சம் அதை விட்டு வெளியில் வாருங்கள். திரௌபதி அம்மன் திருவிழா அப்படின்னு நடத்துவார்கள். இப்போ ஆடி மாதத்தில் நிறைய இடங்களில் தீமிதி நடந்திருக்கும். இந்த தீமிதிக்கே ஒரிஜினலாக என்ன பேருனா திரௌபதி அம்மன் திருவிழா தான்.
இப்போ தான் அதை தீமிதின்னு சொல்கிறோமே தவிர அதுக்கு திரௌபதி அம்மன் திருவிழான்னு தான் பேர். திரௌபதி அம்மனுக்காக நடத்தப்படக்கூடிய விழா. ஏராளமான அம்மானை பாடல்கள். அல்லி அரசாணி மாலைன்னு ஒன்று உண்டு இல்லையா? தெருக்கூத்திலேயும் ஆங்காங்கேயும் கதை பாடல்களாக பாடப்பட்டும் நடிக்கப்பட்டும் பிரபலமான ஒரு நாட்டிய நாடகம்னே சொல்லலாம். அல்லி அரசாணி மாலை இருக்கும், புலேந்திரன் களவு இருக்கும். இந்த மாதிரி சின்ன 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 கதாபாத்திரங்களை எடுத்து அந்த கதாபாத்திரங்கள் எப்படியெல்லாம் பங்காற்றினார்கள் என்பதை காட்டக்கூடிய தி ஸ்மாலர் லிட்ரேச்சர், ஸ்மாலர் பீசஸ் ஆஃப் லிட்ரேச்சர். பவளக்கொடி. இன்னைக்கு சுதந்திர திருநாள். சுதந்திர போராட்ட காலத்தில் கூட அல்லி அரசாணி மாலையையும் பவளக்கொடியையும் பிரதானமாக வைத்துக்கொண்டு அதில் இருக்கிற வரிகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சுதந்திர தாகத்திற்காக விஸ்வநாததாசும் பாஸ்கரதாசும் பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஏராளமான வகைகளில் மகாபாரதம் நாட் ஒன்லி இன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அவரவர்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் கூட பாரத கதை நம்மோடு கலந்து போயிருக்கிறது. தமிழிலே மகாபாரதத்தை ஏறத்தாழ 11 ஆசிரியர்கள் முழு காவியமாகவோ அல்லது அதன் பகுதிகளாகவோ தந்திருக்கிறார்கள். 11 என்லிஸ்டட், இன்னும் சிலது கிடைக்காமல் கூட இருக்கலாம். பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு ஒருத்தர் இருந்ததாக பல குறிப்புகள் கிடைக்கின்றன. அவருக்கு பேரே பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஆனால் அவர் பாடின பாரதம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லை. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சில தொகை நூல்களுக்கு அவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார். நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றினுடைய கடவுள் வாழ்த்து பாடல்கள் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல்கள். இன்னும் கூட ஒரு குறிப்பு உண்டு. 8 தொகையை கம்பைல் பண்ணினவர், தொகுத்தவரே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். பிற்காலத்தில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் இவருடைய பாடல்களை மேற்கோளாக காட்டுகிறார். அந்த பாடல்கள் இன்னைக்கு நமக்கு முழுசாக கிடைக்கலைன்னாலும் அந்த மேற்கோள்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்கிற வகையில் ஏறத்தாழ ஒரு 40க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் பாடல்கள் என்பதாக நமக்கு கிடைக்கின்றன. பாரத வெண்பான்னு ஒன்று இருக்குது. அதை பாடியவருக்கும் பெருந்தேவனார்னு தான் பேர். அப்படின்னா பெருந்தேவனார் எப்படி இருந்திருக்க முடியும்? இல்லை, முன்னால் வாழ்ந்தவருடைய பெயரை பிற்காலத்தில் வந்தவருக்கு வைக்கிற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. நம்முடைய நாட்டில் மாத்திரமில்லை, எல்லா நாட்டிலையும் உண்டு. எல்லா நாட்டிலையும் உண்டு. அங்கேயும் ஜார்ஜ் 1, ஜார்ஜ் 2, ஜார்ஜ் 3 காலத்தால் மாறுபட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்போ இவருக்கும் பெருந்தேவனார் என்பதே பெயராக இருந்திருக்கிறது. இவர் 9ஆம் நூற்றாண்டில் 3ஆம் நந்திவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்தவராக தெரிகிறது. இவருடைய பாடல்கள் வெண்பா என்பதனால் அந்த வெண்பா மீட்டரில் அமைந்திருக்கக்கூடியவை. ஆனால் முழு கதையும் வெண்பாவில் இல்லை. நடுவில் உரைநடை அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரியான உரைநடை காணப்படுகிறது. உரையிடப்பட்ட செய்யுள், உரை இடை இடப்பட்ட செய்யுள் என்றெல்லாம் இதற்கு பெயர் சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்டைல் மாறுகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். செய்யுள் தமிழ் வடிவத்தில் இருக்குது. இடையில் இருக்கக்கூடிய உரைநடை சமஸ்கிருதம் கலந்ததாக இருக்கிறது. சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சண்டை இருந்ததாக தெரியவே இல்லை. எந்த காலத்திலேயும் அவர்கள் 2 பேருக்கிடையிலே சண்டை இல்லை. அதனால் பயன்படுத்தும் போது அந்த சொற்களை சர்வசாதாரணமாக நம்முடைய புலவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இது வேற அது வேற அப்படின்னு எடை போடுவது அவ்வளவு சரியாக இருக்காது. அதே மாதிரி வெண்பா மீட்டரில் மாத்திரம் இல்லை பாரத வெண்பா. நடுவில் ஆசிரியப்பாவும் விருத்தங்களும் காணப்படுகின்றன. ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் சொல்லணும்னா, கண்ணனுக்கும் மல்யுத்த வீரர்களுக்கும் சண்டை நடக்கிறது. மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படின்னு ஆண்டாள் பாடுவாளா இல்லையா?
கம்சன் மல்யுத்த வீரர்களை கண்ணன் மீது ஏவுகிறான். அந்த மல்லர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். மல்லர்கள்னா ரெஸ்லர்ஸ். நினைத்து பார்க்கலாம், அந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆஜானுபாகுவாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு உயரம், எவ்வளவு பருமனாக இருந்திருப்பார்கள். இது 11 வயசு பையன். இந்த 11 வயசு பையனை பயமுறுத்தி விடலாம் அப்படின்னு அவர்கள்லாம் அப்படி பெருசாக வந்து நிற்கும்போது கண்ணன் அவர்களுக்கு முன்னால் விஸ்வரூபம் எடுத்து அவர்களை அழித்ததாக அந்த கதை சொல்கிறது. அப்போது அந்த சீக்வன்ஸை கேப்சர் பண்ணும்போது வெண்பாங்கிறது சின்ன சின்ன பாட்டாக இருக்கும். 2 அடி 4 அடி அவ்வளவுதான், அதுக்கு மேலே வெண்பா போகாது. அப்போ பிட்டு பிட்டாக இருக்கும். அந்த என்டையர் சீக்வென்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் ஒரு பெரிய டயலாக் சிவாஜி கணேசனை பேச வைக்கணும். அதை விட்டுவிட்டு ஒரு சின்ன சின்ன பிட்டு பிட்டாக பேசினா அது சரிப்பட்டு வராது இல்லையா? அதனால் என்ன பண்ணுகிறார் பெருந்தேவனார், இந்த பாரத வெண்பா பாடிய பெருந்தேவனார் அந்த இடத்துல ஆசிரியப்பா போட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 150 லைன் போல் போகிறது. அப்போ சில இடங்களில் தங்களுடைய இலக்கணத்தை அந்த கதைக்காக மாற்றியிருக்கிறார்கள். அப்படியும் ஒருத்தர் பாடியிருக்கிறார். இது தவிர பாரத மாவிந்தம்னு ஒன்று 1950 சரஸ்வதி மஹால் வெளியிட்டார்கள். அந்த பாரத மாவிந்தத்தில் பார்த்தா அப்படியே பாரத வெண்பாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் காணப்படுகின்றன. ஆனால் ஒரு 339 பாட்டை எடுத்து அதில் போட்டிருக்கிறார்கள். பாரத வெண்பாவில் கிட்டத்தட்ட நமக்கு கிடைப்பது 830 செய்யுள்கள். அவர் 12,000 செய்யுள்கள் பாடியதாக கணக்கு கிடைக்கல, 830 தான் கிடைக்கிறது. அந்த 830 ஒரு 339 பாட்டும் உரைநடையும் சேர்த்து பாரத மாவிந்தம்னு வெளியிட்டார்கள். அது பாரத வெண்பாவாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பாரத மாவிந்தம்னு இன்னொரு நூல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி 14ஆம் நூற்றாண்டில் 6000 செய்யுள்களோடு வில்லிபுத்தூர் ஆழ்வார் வில்லி பாரதம் பாடினார்னு கணக்கு. அந்த 6000 கிடைக்கல, 4350 செய்யுள்கள் கிடைக்கின்றன. அருணகிரிநாதர் காலத்தில் வாழ்ந்தவர் வில்லிபுத்தூரார் என்பதாக சொல்லப்படுகிறது. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்ததாகவும் இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கும். நம்ம மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர்கள் மேலே ஏற்றி அவர்கள் இப்படி எல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். நிறைய சந்த கவிதைகளை பாடினவர் வில்லிபுத்தூரார். அப்படியே அந்த சிச்சுவேஷனை கேப்சர் பண்ணக்கூடிய சந்தம் அதில் காணப்படும். கண்ணன் தன்னுடைய சக்கரத்தை எடுத்துன்னு போகிறான். இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். பீஷ்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை, தேரோட்டியாக கண்ணன் தேரோட்டுகிறான். அந்த பக்கத்துலேருந்து பீஷ்மனுடைய அம்புகள் வருகின்றன. தயங்கறான் அர்ஜுனன், இங்கே என்ன இருந்தாலும் பிதாமகராச்சேன்னு. அப்போ கண்ணனுக்கு கோபம் வருகிறது. இதுதான் சிச்சுவேஷன். கானெறிதுற்றன வீடுமனிப்படி காதி மலைந்திடவும் மானம் நினைந்திலை சாபம் எடுத்திலை வாளி தொடுத்திலை நீ ஏனிது உனக்கென மாயன் உரைத்தவன் ஏறு ரதத்திழியா ஆனதெனக்கினி ஆக எனத்தனி ஆழி எடுத்தனனே. மானம் நினைந்திலை கான் எரிதுற்றன வீடுமன் இப்படி காதி மலைந்திடவும். வீடுமன்கிறது பீஷ்மன். பீஷ்மனுடைய அந்த போர் அதை பார்த்து மானம் நினைந்திலை, அர்ஜுனனை பார்த்து கண்ணன் திட்டுறான். மானம் நினைந்திலை, உனக்கு மானமே இல்லையடா, எதிரிடாம. சாபம் எடுத்திலை, இதை தமிழில் ஷா பா இம், இதை சாபம்னு படித்தோன்னா வேறு மாதிரி ஆகிடும் அர்த்தம். சாபம் அப்படிங்கிறது வேற, சாப்பம் இது உச்சரிப்பில் சாபம்னு தமிழில் வரலாம். வடமொழியில் சாப்பம்னா வில்லுன்னு அர்த்தம். நீ வில்லை எடுக்கலையா, கேள்வி அதுதான். மானம் நினைந்திலை சாப்பம் எடுத்திலை வாளி தொடுத்திலை. வாளினா அம்பு. வில்லை எடுத்து அம்பை விட மாட்டியா? ஏன் இது உனக்கு என மாயன் உரைத்து, என்னடா நிற்கிற என்று மாயன் உரைத்து, மாயனான கண்ணன் உரைத்து, அவன் ஏறு ரதத்திழியா,
அவன் உட்கார்ந்திருக்கிற அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிற தேரோட்டியாக இவன் உட்கார்ந்திருக்கிற அந்த ரதத்திலே இருந்து கீழே இறங்கி இழியானா இழிதல்னா கீழே வருதல், இறங்குதல். இந்த இடத்துல செய்யா வாய்ப்பாடு அப்படி தானே? எனக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் பயமாக இருக்குது. தமிழ் இலக்கணம் தெரிந்தவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஏறு ரதத்திழியா ஆனது எனக்கினியாக, என்ன வேணாலும் ஆகட்டும். ஏன்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இப்போ கையில் ஆயுதம் எடுக்கிறானா. அதை வில்லிபுத்தூரார் எப்படி சொல்கிறார்? ஆனதெனக்கினி ஆக என தனி ஆழி எடுத்தனனே. நான் கொடுத்த வாக்கு மாறினாலும் பரவாயில்ல, இப்போ இந்த போரில் இது நடந்தாக வேண்டும், என்ன வேணாலும் ஆகட்டும் என்று தன்னுடைய கையில் திருவாழி சக்கரத்தை கண்ணன் எடுத்தான். அந்த சிச்சுவேஷனை கேப்சர் பண்ணுற ஒரு சந்தம். இப்படி ஏராளமாக சந்த கவிதைகளை வில்லிபுத்தூரார் பயன்படுத்தி இருக்கிறார். வில்லிபுத்தூரார் கூட அந்த கதையை முழுமையாக, வியாசபாரதத்தில் இருக்கக்கூடிய கதையை முழுமையாக கொடுத்தார்னு சொல்ல முடியாது. இல்லை கிடைக்காமல் போச்சோ, நமக்கு கிடைத்தது அந்த போர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்த ஒருத்தர் அஷ்டாவதானி அரங்கநாத கவிராயர்னு ஒருத்தர். அவர் 18ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் மரபை சேர்ந்தவர், 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் ஒரு 2477 பாட்டை சேர்த்து போருக்கு பின்னால் உள்ள கதையை நிரவல் செய்து அதை டாப்அப் பண்ணி ஒரு முழுமை வடிவம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அது கூட டிஎஸ்கே சாருக்கு சொல்லலாம். நெல்லை நாட்டு கோட்டூரை சேர்ந்த திருமலை வேள் என்கிற ஒரு சிற்றரசர் தான் இதை முழுமைப்படுத்த வேண்டும்னு அரங்கநாத கவிராயருக்கு கேட்டுக்கொண்டதாகவும் அதை வைத்துத்தான் அரங்கநாத கவிராயர் அதை பாடினார் என்றும் சொல்லப்படுகிறது. பாரத மாவிந்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பாரத மாவிந்தம்னே ஒரு நூல் உண்டு. சோமன் என்பவர் இயற்றியது. இவர் நாஞ்சில் நாட்டில் வாழ்ந்தவர். நாஞ்சில் நாடுங்கிறது இப்போதைய கன்னியாகுமரி பிரதேசம். அங்கே வாழ்ந்தவர். ஆனால் அது அச்சேறியதாக தெரியவில்லை. 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அது அச்சேரவில்லை. அதை பற்றி நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஆய்வு செய்தார்கள். ராஜேஸ்வரி என்பது அவர்களுடைய பெயர். அதற்கு பின்னர் அச்சேறியதா என்று எனக்கு தெரியாது. மாவிந்தம்ங்கிற பெயர் வைகுந்தத்திற்கான பெயர். வைகுந்தத்துக்கு மாவிந்தம். அதனால் பாரத மாவிந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, சொர்க்காரோகண பகுதிகள். கண்ணனும் பலராமனும் தே கோ பேக், அவர்கள் திரும்பியும் யதாஸ்தானம் சென்றார்கள், அவர்கள் மீண்டும் பரமபதத்திற்கு சென்றார்கள் அப்படிங்கிற அந்த பகுதியை சொல்லக்கூடியது. அதனால் அது அந்த லேட்டர் போர்ஷன் மட்டும்தான் கொண்டிருப்பதாக தெரிகிறது. பாரத அம்மானை கிருஷ்ணன் தூது முதல் குருக்ஷேத்திர போர் வரைக்கும் நிறைய பாடல்கள். ஆனால் வில்லியினுடைய பாடல்கள் அப்படியே இருக்கும் சில இடங்களில். இந்த மரபையும் நிறைய இடத்துல பார்க்குறோம். இது தமிழ் கூறும் உலகில் இருக்கக்கூடிய மரபு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாடல்களெல்லாம் தெரிந்து அதை பயன்படுத்தும் போது அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை 2 இடத்துல பார்க்க முடியறது. பாரத அம்மானையில் பார்க்கலாம். வில்லி பாரதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படியே இருக்குது. சில இடங்களில் மட்டும் பாடல்கள் மாறுகின்றன. அம்மானை பாடல்கள் சில இடங்களில் அந்த செய்யுள்களே வருகின்றன. இதை இன்னொரு இடத்துல எங்கே பார்க்கலான்னா ராமாயணத்தில் பார்க்கலாம். இவர் இயற்றிய தக்கை ராமாயணம் என்று ஒன்று உண்டு. நீங்கள் தக்கை ராமாயணத்தை இப்போ கூட புதியதாக அச்சேற்றி இருக்கிறார்கள். அந்த தக்கை ராமாயணத்தை பிரித்து பார்த்தா எங்கெல்லாம் ஒரிஜினல் தக்கை ராமாயண பாட்டு கிடைக்கலையோ அந்த இடத்துலலாம் கம்பராமாயண பாட்டை எடுத்து போட்டு நிரப்பி இருப்பார்கள். இது பழக்கத்தில் இருந்திருக்கு. கச்சாலையார் என்பவர் 18ஆம் நூற்றாண்டில் மகாபாரத சுருக்கம் என்று 2822 செய்யுள்களில் பாடியிருக்கிறார். முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்து இது சுருக்கமாக பாடப்படுகிறது என்பதாக பாடுகிறார். நல்லாப்பிள்ளை பாரதம் அதே காலகட்டத்தைச் சேர்ந்தது. பாரத சாரவெண்பா பெருமாள் சுவாமிகள் என்பவர் 1947 பாடியிருக்கார். 1947 748 வெண்பாக்கள் அந்த சாரவெண்பா பாரதத்தினுடைய சாரம் என்பதாக பாடியிருக்கிறார். இது தவிர
மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய பல்வேறு துணை கதைகள், கிளை கதைகள். புகழேந்தி புலவருடைய நளவெண்பா, நள தமயந்தி கதை அங்கே வருவதுதான். அதிவீர ராமபாண்டியர் அதே நளவன் கதையை நைடதம் என்கிற பெயரில் பாடினார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பவழக்குடி மாலை, அந்த மாதிரியான கதைகள். ஒரு பழமொழி உண்டு, குறிப்பாக தென் மாவட்டங்களில் தான் இந்த பழமொழி அதிகமாக காணப்படும். கார்த்திகை போனால் மழை இல்லை, கர்ணன் செத்தா சண்டை இல்லை. கர்ணன் செத்தா சண்டை இல்லை. கர்ணன் பெரிய கொடையாளிங்கிறது தமிழ்நாடு பெருசாக நினைக்கல, மன்னித்து விடுங்கள். நம்ம மனசில் இன்னைக்கு இருக்கிற கர்ணன் யார் தெரியுமா? சிவாஜி மாத்திரம் இல்லை, அதுக்கு கூட சேர்ந்து அதை அப்படியே கிரியேட் பண்ணவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி, பந்துலு, கண்ணதாசன், இல்லையா? இவங்கெல்லாம் சேர்ந்து they painted a picture of கர்ணன் to us. Of course வில்லிபுத்தூரார் சில இடங்களில் சில மாற்றங்களை செய்கிறார் ஒரிஜினல் வியாசபாரதத்திலேருந்து. அப்படி குறிப்பிடும்படியான மாற்றங்களில் எப்படி ராமகாதையில் ஒரு கும்பகர்ணனோ செய்நன்றிக்கு, அப்படி செய்நன்றிக்காக ஒரு கர்ணன் என்பதாகத்தான் அவர் படைத்து காட்டுகிறார். இன்ஃபேக்ட் வில்லி பாரதத்தில் துரியோதனனை கூட ஒரு இடத்துல நல்லவனை மாத்திருவார். அஸ்வத்தாமன் இளைய பாண்டவர்கள் தலையை கொய்து வருகிறான்ங்கும்போது துரியோதனன் துடிப்பான், ஏண்டா சின்ன குழந்தைங்க எங்கள் வம்சத்துக்கே ஒத்துணும் இல்லாமல் பண்ணிட்டியேம்மா. இதை அங்கே பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்த கதை மாற்றத்தில் நமக்கு கர்ணன் ஒரு பெரிய வீரனாக தென்பட்டு விடுகிறான். ஆனால் மகாகவி பாரதியார் கூட அந்த கர்ணனை காட்டவில்லை. வியாசருடைய கர்ணனைத்தான் பாரதியார் எடுத்துக்கொள்கிறார். கொடைவள்ளல் கொடைவள்ளல் என்று கர்ணனை சொல்கிறோம். ஆனால் கர்ணனுடைய கொடை வள்ளன்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கொடுத்தான், அள்ளி அள்ளி கொடுத்தான். எத்தனையோ பாடல் வரிகள் உண்டு. இடதுகை வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுத்தான், அப்படிலாம் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீரத்தை பற்றி ஏதோ சொல்ல வருகிறார். அதை சொல்லும்போது என்ன சொல்கிறார்? மிடுக்கு, மிடுக்குன வீரம், மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை. வீமன் யாரு? பீமன். விஜயன் அர்ஜுனன். மிடுக்குக்கு உதாரணம் காட்ட வேண்டுமென்றால் இதோ வீமனும் விஜயனும் இருக்கிறார்கள். அடுத்த வரி கொடுக்கிலாதானை. யாரை சொல்லணும்? மனசு மகாபாரதத்தில் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் நினைவுக்கு வரணும்? இப்போ பழமொழியே மாற்றி சொன்னோமே, அப்போ கொடைன்னு தானே நினைவுக்கு வந்திருக்கணும். யாரை நினைவுக்கு வந்திருக்கணும்? கர்ணன் இல்லையா நினைவுக்கு வந்திருக்கணும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல. மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை, கொடுக்கிலாதானை பாரியை. கொடுக்கிலாதானை பாரியைனர். கர்ணனை மொத்தமாக விட்டுட்டார். ஏன் சுந்தரர் இப்படி ஒரு மாற்றத்தை செய்திருக்க வேண்டும்? எங்கள் ஆசா ஞான சம்பந்தம் இதை விளக்குவார். ஏன் தெரியுமா அப்படி மாத்திட்டார்? கொடுக்கும்போது இதை கொடுக்கறதுனால எனக்கு பெருமை வருமா என்று நினைத்து பார்ப்பவன் கொடை வள்ளல் இல்லை. அதுதான் சங்கமரபினுடைய கொடை மடம். சங்க இலக்கியத்தில் தான் காதலையும் கொடையையும் அதிகமாக பார்க்கிறோம். இதில் கூட என்ன சிக்கல் வந்ததுன்னா, காதலும் கொடையும் அதிகமாக இருக்கின்றனன்னு சொல்ல போக தெய்வம் இல்லையாக்கும் சங்க இலக்கியத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம் வந்து விட்டது. சங்க இலக்கியத்தில் கொடை மடம். மடம்னா என்ன அர்த்தம்? மடம்னா மடத்தானோ, இடியசி. கொடுக்கும்போது யூ வில் ஹேவ் டு பி அன் இடியட். கொடுக்கும்போது நான் கொடுக்கறதுனால எனக்கு பேர் வருமா? எனக்கு எவ்வளவு பேர் வரும்? நான் கொடுப்பது இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அகேன் ஆஃபன் கோட்டட் பட் ஆஃப்ட் மிஸ்இன்டர்பிரட்டட் பழமொழி. நான் கொடுக்கறது அங்கே எவ்வளவு தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி கொடுத்தா அது கொடை இல்லையாம். அதுதான் சங்கம். பாரியை ஏன் சொல்கிறார்? கொஞ்சம் பாரியை நினைத்து பாருங்கள். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இல்லையா? அந்த முல்லை கொடி காற்றுல அசைஞ்சுது. என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு அரசன்? தேரில் வருகிறான், காற்றில் அசைகிறது. இப்போல்லாம் சொல்கிற மாதிரி யாரது அங்கே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு கம்பு நட்டு விடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு விஷயம். இல்லையா, தானே பண்ணணும்னு நினச்சா தேரை நிறுத்திட்டு இறங்கி போய் ஒரு கம்பை நட்டு வச்சா முடியும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய தேரை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அந்த சின்ன கொடியால் இந்த தேரை சுற்றி படர முடியுமானெல்லாம் யோசித்து பார்க்காம இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் பொது உடைமைவாதம் பேசி இந்த தேர் யாருடைய சொத்து? நாட்டினுடைய சொத்து. இதை கொண்டு போய் அங்கே நிறுத்துவதற்கு அந்த அரசனுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள் அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? இந்த தேரை கொண்டு போய் எப்படி நிறுத்தினான்? இஸ் இட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அலோன் அப்படின்னெல்லாம் கேட்காம, அது துடிக்கிறதுனா வாடிய பயிரை கண்டபோது வாடினேன், அவ்வளவுதான். அது துடிக்கிறது. அது துடிக்கிறதா, காற்றில் அசைகிறதா
அப்படின்னெல்லாம் அறிவை பயன்படுத்தாம, அந்த அறிவை தூக்கி எங்கேயோ வச்சுட்டு அன்பை பயன்படுத்தின முறை இருக்கே, அதுதான் கொடை மடம். அந்த கொடி துடிக்கிறதே, கொடி துடிக்குமா? அதுக்கு ஓரறிவு தானே. அது காற்றில் அசைகிறதா? காற்றில் இன்னமும் கொஞ்சம் அசையுமா? இந்த தேரை நான் நிறுத்துவானேன், இதற்கு பதிலாக வேறு எதையாவது கொடுக்கலாமா? இப்படியெல்லாம் யோசிக்காம இம்மீடியட் ரியாக்ஷன். அதுக்குத்தான் மடத்தனத்தோடு செய்வது தான் கொடை மடம். ஆனால் ஆசா சொல்வார், கர்ணன் அப்படி பண்ணலையே. நான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தில் அல்லவா கொடுத்தான். தனக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு காரணத்தால் ஏற்பட்ட பாதுகாப்பின்மையை மறைத்து கொள்வதற்காக, அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி, அதை மறைத்து கொள்வதற்கு நான் பெரிய கொடை வள்ளல் என்றல்லவா எண்ணி கொடுத்தான். அதை உணர்ந்த சுந்தரர்தான் மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை என்று பாடியவர் கொடுக்கிலாதானை பாரியை. இப்ப கர்ணனை அதுக்காக குறைச்சி எடை போட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குறை அவனிடத்தில் இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு இடத்தில் அவனிடத்தில் எங்கேயோ நன்மை இருக்கும், வீரம் இருக்கும். இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் ஒரிஜினலா? கார்த்திகை போனா மழை இல்லை, கர்ணன் செத்த சண்டை இல்லைன்னா, இந்த தூண்டி விட்டு வம்பு பண்ணிகிட்டே இருந்தானே, அது இல்லாமல் போகும். துஷ்ட சதுஷ்டர்களில் கர்ணனும் ஒருவன். கான்செப்ட் ஆஃப் துஷ்ட சதுஷ்டருங்கிறது தான் மெயினாக நடுவில் இருக்கக்கூடிய தர்மம். துஷ்ட சதுஷ்டர்கள்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் முழுக்க துஷ்டன், 100% அவங்கிட்ட நன்மையே கிடையாது. யாரை எப்படி அழிக்கலாம்னு திட்டம் போட்டுட்டே இருப்பான். அவனுக்கு பேர் தான் சகுனி. அவன் கூட ஒருத்தன் இருந்தான் 75% துஷ்டன், 25% அவங்கிட்ட கொஞ்சம் நல்ல விஷயம் இருந்தது. ஆனால் 75% மாமா பின்னாலேயே சுற்றி எப்படி 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 இவன் அவனை அழிச்சானா, இவன் அழிச்சானான்னு தெரியாது. இந்த இன்னொன்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். இவன் 75% துஷ்டன். இவனுக்கு அப்புறம் இவனோட தம்பி ஒருத்தன் இருந்தான், சொன்னால் செய்வான். டேய் போடா போய் அடிச்சுட்டு வருவான். 50% துஷ்டத்தனம் இருந்தவன் துச்சாசனன். 25% துஷ்டத்தனம் கர்ணன். 75% அவங்கிட்ட நன்மை இருந்தாலும் 25%. நீங்கள் பாத்திரத்தில் பாலை வச்சுட்டு 25% மட்டும்தான் நான் விஷம் வச்சுருக்கேன் அப்படின்னா எடுத்து குடிக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவன் கர்ணன். அதனால தான் கர்ணன் செத்தா சண்டை இல்லைன்னா, இந்த தூண்டி விட்டு வம்பு பண்ணிகிட்டே இருந்தானே, ஆரம்பத்திலேருந்து கதையில் பார்த்தோம்னா பல இடங்களில் கர்ணன் தூண்டி விட்டதுனால வந்த சிக்கல்கள் ஏராளம். அதுக்காகத்தான் அப்படி ஒரு பழமொழியை வைத்தார்கள். மகாகவி பாரதியார் இந்த தேசத்திற்கு விடுதலை என்பதே பாஞ்சாலி என்கிற வடிவத்தில் பார்த்து பாஞ்சாலி சபதத்தை பாடினார். தேயம் வைத்திழந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான் என்று கோபப்படக்கூடிய அளவில் இந்த தேசம் என்று பார்த்தபோது அவருக்கு பாரதம் கண்ணில் பட்டது. அவருடைய சமகாலத்தவர் சோமசுந்தர பாரதியார். மாரிவாயில்னு ஒரு நூல் எழுதினார் சோமசுந்தர பாரதியார், பேஸ்ட் ஆன் மகாபாரதம். இப்படி பாரதம் இன்று வரை, அன்று தொடங்கி இன்று வரை தமிழ் மண்ணோடு பல விதங்களில் கலந்து போயிருக்கிற கதை. சரி, இந்த கதை மாத்திரமில்லை, இதற்குள்ள இருக்கக்கூடிய தர்மங்கள் இவற்றையும் சேர்த்துத்தான் இனி வரக்கூடிய நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம். அவர்கள் 108, இந்த 108ங்கிறது சாதாரணமாக கிருஷ்ணன்கிற கணக்குனால 108ன்னு நினைத்தார்களான்னு எனக்கு தெரியலை. அது இதுதான் முதல்லயே சொன்ன மாதிரி கண்ணனுடைய எண்ணம் என்ன என்று தெரியவில்லை. கண்ணன் எத்தனை நாட்கள் நம்முடைய ரதத்தை ஓட்டப்போகிறான் என்று தெரியாது. கண்ணன் ஓட்டினாத்தான் ரதம் ஓடும். கண்ணன் தேரோட்டி என்பதை பிரதானமாக வைத்து வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்ததுதான் மகாபாரதம். எடுத்த எடுப்பில் மகாபாரதத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழுவது, இந்த வாழ்க்கை தேரை கண்ணன் ஓட்ட வேண்டும். அர்ஜுனனுக்காக தேரோட்டினாங்கிறது இல்லை, அர்ஜுனனுக்காக தேரோட்டலை. மகாபாரத கதையில் இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னா ஆரம்பிப்போம். எங்கே ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம்.
ஆனால் அதுக்கு முன்னால் 2 விஷயங்களை அட் த பேக் ஆஃப் த மைண்ட் என்பார்களே, பின்புலத்தில் வைத்து கொண்டு பாரதத்தை சிந்திக்கும் போது நமக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் புலனாகும். நான் முதல்லே சொன்ன மாதிரி பாரதத்தில் இல்லாத விஷயமே இல்லை. அதனால் எந்த கண்ணோக்கத்தில் நாம் பார்க்கிறோமோ அந்த கண்ணோக்கத்தில் அதை விரிவுபடுத்தி கொண்டே போக முடியும். ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ பார்த்தோம் இல்லையா, ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி மேட்டர்ஸ். அதே மாதிரி இன்னொரு சென்சிட்டிவ் இஷ்யூ இன்றைக்கு உலக ரீதியாக எல்லா இடத்திலேயும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் இன்க்ளூசிவிட்டியில் டிரான்ஸ்ஜெண்டர் இஷ்யூஸ். ஷிகண்டியை வைத்து டிரான்ஸ்ஜெண்டர் இஷ்யூவையும் ரொம்ப நாகரீகமாக டீல் பண்ணுகிற மகாபாரதம். ஷிகண்டி மாத்திரமில்லை, அதுக்கு முன்னாலேயே இந்த சந்திரவம்சம் ஆரம்பிக்கும் போதே அந்த கதை வரும். ராமாயணம் சூரிய வம்சம் என்றால் பாரதம் சந்திரவம்சம்னு சொல்லுவோம். சந்திரவம்சம் தொடக்கமே இளை என்கிற கேரக்டரில் தொடங்கும். இளை டிரான்ஸ்ஜெண்டர். ரொம்ப நாகரீகமாக அதை கையாளக்கூடிய பாரதம். அப்போ நமக்கு என்ன நோக்கத்தில் நாம் பார்க்குறோமோ அந்த நோக்கத்தில் பாரதம் தன்னை விரிவுபடுத்தி கொள்ளும். சொல்லப்போனால் கண்ணனுடைய தோள்கள் விரிந்து கொண்டே போகும், புஷ்பக விமானம் விரிந்து கொண்டே போகும், ஏற 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 இடம் கொடுக்கும்ங்கிற மாதிரி மகாபாரதம் நாம் போய் பக்கத்தில் போய் தொட 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 இட் வில் கீப் எக்ஸ்பேண்டிங். ஆனால் அதற்கு அடிப்படையாக அட் த கோர் கதை போக்கில் கண்ணன் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். பாரதத்துக்கு நீங்கள் ஹீரோன்னு கண்ணனை சொல்ல முடியாது. கண்ணன் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் ரோல் தான். வந்துட்டு போயிடுவான். சில சமயத்தில் வந்தது தெரியாமல் எங்கேயாவது மறைஞ்சுப்பான். ஆனால் அந்த காப்பியத்தினுடைய சென்ட்ரல் தீம் என்னான்னு பார்த்தா கண்ணன் தேரோட்டுவது தான். அது வெளியில் தெரியாது. ஏதோ அவன் தேரோட்டினா மாதிரி அந்த கதை வரும், அவ்வளவுதான். ஆனால் சென்ட்ரல் கோர் ஆர் த சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் மகாபாரதம் அப்படின்னு பார்த்தாலே கண்ணன் தேரோட்டியாக இருப்பது. இதுக்கு 2 விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் பகவத்கீதை வகுப்புகள் நடத்தினார். அந்த வகுப்புகளை தொடங்கிய போது, வகுப்பு தொடங்குகிறார் என்று தெரியும், ஆனால் அன்றைக்கு ஏதோ சில பல காரணங்களால் குறித்த நேரத்தில் அங்கே இருக்க முடியவில்லை. தாமதமாக போய் சேர நேர்ந்தது. சரி, எல்லாரும் உட்காந்து கேட்டுருக்காங்க, நாம் போய் லேட்டாக அப்படி நைஸாக பின்னால் பேக் பெஞ்சராக சேர்ந்துண்டா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த மண்டபத்தில் அப்படி போய் பின்னால் உட்காந்த உடனே அவர் கவனிச்சிட்டார். வகுப்பு நிறைவடைந்தது. கூப்பிட்டார். என்ன லேட்டு அப்படின்னார். இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்ப லேட்டாச்சு, வழியில் கொஞ்சம் டிராஃபிக் அப்படின்னு ஏதோ சொன்ன உடனே, அதுக்கு தான் தேரோட்டிலாம் கரெக்டாக இருக்கணுங்கிறது என்று சொல்லிவிட்டு அடியேன் செய்த பாக்கியம் அன்றைக்கு அமரச் செய்து அவர் என்ன 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாரோ அதை மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி ஒரு 3/4 மணி நேரத்தில் சொன்னார். அப்படி சொன்னபோது க்ரக்ஸ் அதில் இன்னமும் நன்றாக நினைவிருக்கிறது. அவர் கேட்ட கேள்வி, இட் வில் ஓப்பன் ஆர் ஐஸ். எப்படி ஒரு காப்பியத்தை பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு விஷன். பகவத்கீதை யாருக்கு யார் சொன்னது? பகவத்கீதை கிளாஸ்னால் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதானே. யாருக்கு யார் சொன்னது? த பகவத்கீதா வாஸ் செர்மனைஸ்ட் பை லார்ட் கிருஷ்ணா டு அர்ஜுனா அப்படின்னு ரொம்ப பம்பாஸ்டிக்காக ஒரு சென்டென்ஸ் போட்டு எழுதுவோம். பகவத்கீதை யாருக்கு யார் சொன்னது? அவரே அந்த விடையையும் சொன்னார். பலமுறை இந்த அரங்கத்தில் கூட ஓரிரு முறை அதை சிந்தித்திருக்கிறோம். ஒரு பக்கத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது. ஆனால் பாரதத்தை எடுத்து பார்க்கும்போது, வேர் பகவத்கீதா ஸ்டார்ட்ஸ் இன் தட் புக், இட் ஸ்டார்ட்ஸ் இன் தி கான்வர்சேஷன் பிட்வீன் சஞ்சயன் அண்ட் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் கிட்ட சஞ்சயன் என்ன நடக்கிறது என்று சொல்லித்தான் கேப்சர் பண்ணுறான் அப்படியே இதை.
இங்கே என்ன நடக்கிறதுங்கிறத அப்படியே அங்கே சொல்கிறோம். இந்த கதை நமக்கு தெரியும். சஞ்சயனுக்கு அந்த பார்வையை வியாசர் கொடுத்தார். ஒரு அரசனுக்கு அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன நடக்கிறதோ அது தெரியாமல் இருக்கக்கூடாது. எந்த அரசனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு அரசனாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன நடக்கிறதோ சின்ன சம்பவமாக இருந்தால் கூட அது தெரியாமல் இருக்கக்கூடாது. இதை கேப்சர் பண்ணுற இந்த மேட்டர், இந்த கோர் ட்ரூத் இருக்கே, த கிங் ஷுட் நாட் பி unaware of what happens in his jurisdiction. இதை மையமாக வச்சு தான் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப்புங்கிற அந்த போயமே வந்தது. ஒரு ஃப்ரெஞ்ச் மன்னன் நெப்போலியன் எங்கேயோ நிற்கிறான். அந்த நெப்போலியனுக்கு இங்கே என்ன நடக்கிறதுங்கிற செய்தி தெரியணும். அதை தெரிவிப்பதற்காக அந்த வீரன் ஓடுவான். அதே கான்செப்ட் தான். வியாசர் கண்ணை கொடுத்தார். வேண்டாம்னு திருதராஷ்டிரன் மறுக்க சஞ்சயனுக்கு அது கொடுக்கப்பட்டது. சஞ்சயன் அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத சொல்கிறான். அப்போ நீங்கள் நினைத்து பார்த்தால் பேரலாக இங்கே கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்ல 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 சஞ்சயன் அதே விஷயத்தை திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான். இவ்வளவுதான் மகாபாரதம். அர்ஜுனனை போல கண் திறந்தவர்களாக நாம் இருக்க போகிறோமா? கடைசி வரைக்கும் அதே உபதேசத்தை கேட்டும் கண் திறக்காதவனாகவே திருதராஷ்டிரன் இருந்தானே, அகக்கண் திறக்காதவனாக, அப்படி இருக்க போகிறோமா? இவ்வளவுதான். என்டையர் மகாபாரதம் இவ்வளவுதான். உபதேசம் அதே தான், அதே வார்த்தைகள் தான், அதே ஸ்லோகம்தான். ஆனால் அதை கேட்ட ஒருவன் தன்னுடைய அகக்கண்ணை திறந்து கொண்டான். இன்னொருவன் வியாசர் கண்ணை கொடுத்த போது எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவன் கடைசி வரைக்கும் அகக்கண் திறக்காமலேயே இருந்தான். இந்த கோர் தான் மகாபாரதத்தின் கோர் வேல்யூ. சரி, அப்படி என்ன அந்த தேரோட்டிக்கிட்ட விசேஷம்? தேரோட்டியாக கண்ணன் வந்ததுங்கிறது கண்ணனுடைய சாய்ஸ் இல்லை. கண்ணனுடைய சாய்ஸே இல்லை. அது அர்ஜுனனோட சாய்ஸ். கண்ணன் டிசைட் பண்ணலை. சக்கரம் எடுக்க மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஒற்றை ஆளாக வருவேன். அப்போ தான் அர்ஜுனன் சொன்னான், நீ எந்த ஆயுதமும் எடுக்க வேண்டாம், ஒரு குச்சி வச்சிருக்கியா இல்லையா, அந்த குச்சியோட வா, இங்கே மாடு மேய்ச்சதுக்கு பதிலாக அங்கே குதிரையை மேய், அது போரும். இட் வாஸ் அர்ஜுனன்ஸ் சாய்ஸ். கட்டோபனிஷதத்தில் ஒரு செய்தி வரும். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் மகாபாரதம். நச்சிகேதஸ்க்கு யமன் சொன்ன அந்த விஷயத்தை நினைத்து பாருங்கள். சம்மரைஸ் பண்ணி சுருக்கமாக நினைத்து பாருங்கள். நச்சிகேதா, வாழ்க்கை என்பது ஒரு தேர். அந்த தேர் தன்னால் ஓடிவிடாது. அது ஓடுவதற்கு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை குதிரைகள் தர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை தேருக்கு உன்னுடைய புலன்களே குதிரைகள். 5 புலன்களும் குதிரைகள். இந்த குதிரைகள் தனியா நின்னா தேர் ஓடாது. குதிரைகள் தேரோடு பிணைக்கப்பட வேண்டும். உன்னுடைய மனம் என்கிற கயிறு இந்த புலன்களை தேரோடு பிணைக்கிறது. நச்சிகேதா, குதிரைகளிருந்து தேர் இருந்து கயிறு பிணைத்தால் மாத்திரம் தேர் சரியான பாதையில் போய்விடாது. இந்த தேரை ஓட்டுவதற்கு புத்தி என்கிற தேரோட்டி வேண்டும். புத்தினா நாம் என்ன நினச்சின்னு இருக்கோம்? இன்டெலிஜென்ஸ். புத்தி இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். பழங்காலத்து வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய முறையில் புரிந்து கொள்ள முடியாது. இது காலப்போக்கில் இந்த வார்த்தைகள் கொஞ்சம் மாறி மாறி வரும். புத்தி, புந்தி, சித், உள்ளம், இதெல்லாம் இன்டர்மிங்கிள்டாக சில இடங்களில் சினனிமஸாக இருக்கும், சில இடங்களில் மாறும். சித்தாந்தத்துக்குள்ளே போனால் புத்தி வேற, அகங்காரம் வேற, சித்தம் வேறன்னு ஒரு சித்தாந்தம். இன்னொரு சித்தாந்தத்துக்குள்ளே போனால் மகத் என்கிற மான் வேறு, அவ்யக்தம் வேறு, சித்தம் வேறு, மனஸ் அப்படின்னும். அங்கே மனசும் சித்தமும் ஒன்றாயிடும்.
அவ்யக்தம், அகங்காரம், மான், இது தாண்டி மனஸ். இந்த மனசு தான் சித்தம்னு. இங்கே மனசு இல்லை, மனசு மறைக்கிறது சித்தத்தை என்று சொல்லும். ஸோ வி லீவ் தீஸ் வேர்ட்ஸ். ஏன்னா சில விஷயங்களை முழுசாக நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத போது அவரவர்களுக்கு தோணின வார்த்தையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி புதுசாக வார்த்தையை கண்டுபிடிச்சு, புதுசாக வார்த்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபிசிக்கல்னு ஒன்று இருக்குது, டிஜிட்டல்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஃபிஜிட்டல் ஆக்கினோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் ஏன்னா சொல்ல வரல. இதை எப்படி சொல்கிறது? ஹைப்ரிட் அப்படின்னு சொன்னாலும் சரியாக வரல. எப்படி சொல்கிறது? இது ஃபிசிக்கல் பாதி, இது டிஜிட்டல் பாதி. ஸோ ஃபிஜிட்டல், இன்ஃபோடெமிக், அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு முழுசாக சொல்ல வராத போது, முழுசாக சொல்ல தெரியாத போது வார்த்தைகளை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த வார்த்தைகள்லாம் ஒரு இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போச்சு. கட்டோபனிஷதம் சொல்லுகிற புத்திங்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். எந்த இடத்தில் இறைவன் வசிக்கிறானோ உள்ளுக்குள்ளே அந்த இடம்தான் புத்தி. அதுதான் புத்தி. அப்போது புத்திங்கிறது இஸ் நாட் மியர் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஆபத்தானது. மகாபாரதம் காட்டக்கூடிய இன்னொரு வேல்யூ, இன்டெலிஜென்ஸ் ஆபத்தானது. சகுனி வாஸ் இன்டெலிஜென்ட் பட் பெர்வர்டட். இன்டெலிஜென்ஸுக்கே என்ன டெஃபினிஷன் தெரியுமா? இன்டெலிஜென்ஸுங்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறது இல்லை. இன்டெலிஜென்ஸுக்கு என்ன டெஃபினிஷன்னா அடாப்டபிலிட்டி. சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிற திறமை தான் இன்டெலிஜென்ஸ். ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல இருக்கிற சேர்ஸ் நாம் இதுவரைக்கும் பார்க்காத சேர்ஸ் தான். ஆனால் அந்த இடத்துக்கு போனோன்னு அதில் உட்கார்றதுக்கு நம்மையே மாற்றிக்கொள்கிறோமா இல்லையா? தரையில் உட்கார்ந்து பழகியவர்கள் சேரை பார்த்தோன்னா சேரில் உட்கார்றதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? அதுதான் அடாப்டபிலிட்டி, அதுதான் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸில் என்ன ஆபத்துன்னா, அடாப்டபிலிட்டியை ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணினா எதுக்கு வேணாலும் வளைஞ்சு கொடுத்து என்ன வேணாலும் பண்ணக்கூடிய திறமை வந்துவிடும். அதனால தான் இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு டூல். நெருப்பு மாதிரி. சரியாக பயன்படுத்தினா சரி, தப்பாக பயன்படுத்தினா அதுவே எல்லா விதமான அழிவுகளையும் தரும். இந்த புத்தின்னு சொல்லக்கூடியதில் ஈவன் இஃப் யூ கால் இட் இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தியில் யார் அமர்ந்து, உன்னுடைய புத்தி தேரோட்டியாக இருக்க வேண்டும்னா உன்னுடைய புத்தியை நீ எல்லாம் அடாப்டபிளாக இருக்கிற வழவழா குழகுழா புத்தின்னு அர்த்தம் இல்லை. இறைவன் உட்கார்ந்திருக்கிற அந்த புத்தியை, அபிராமி பட்டர் அதை தான் கொஞ்சம் புந்தினார் இல்லையா? நீயும் நின் கணவரும் என்னாலும் என் புந்தி பொருந்துகவே. அந்த புத்தி தேரோட்டியாக உக்காந்தா தான்ப்பா உன் தேர் எங்கே போகும்னு தெரியும். அது வடக்கில் திருமணமா கிழக்கில் திருமணமா போகணுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். தேரோட்டியாக கண்ணன் வந்த கதை பாரத கதை. தேரோட்டியாக கண்ணன் வந்த கதை. தேரோட்டியாக இருக்கிறது தான் கஷ்டம். தேர் தட்டு மேலே நின்று நான் மிகப்பெரிய வில்லாளியாக இருக்கிறது பெரிய கஷ்டமே இல்லை. கம்பேரிட்டிவ்லி தேரோட்டி கஷ்டமான வேலையா வில்லாளி கஷ்டமான வேலையானா தேரோட்டி தான் கஷ்டம். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அந்த பக்கம் ஒரு யானை பிளிரும், இந்த பக்கம் 2 குதிரை கனைக்கும், இந்த பக்கம் காயம்பட்டவன் கீழே விழுந்து அலறின்னு இருப்பான். இத்தனை சத்தத்துக்கு நடுவில் அவன் இங்கேருந்து மேலே நிற்கிறவன் நீ அங்கே போன்னு சொன்னால் எங்கே போகணுங்கிறத கரெக்டாக ரியலைஸ் பண்ணி, நீங்கள் பதட்டத்தில் சில சமயத்தில் டிரைவர்கிட்ட தப்பாக சொன்னோன்னா வலது பக்கம் திரும்புறதுக்கு பதிலாக இடது பக்கம் திரும்புவார். நம்மளே வலது பக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இடதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பதட்டத்தில் தான் இருப்பான். அவன் பதட்டத்தில் இருப்பான். ஏன்னா அவன் அம்பு போடணும், அதோ அங்கே இருக்கான், அவன் மேலே அம்பு போடணும். இப்போ அம்பு போகணும், கீழே இருக்கிறவன்ட்ட சொல்கிறதுக்கு இவன் என்ன கத்துறானோ அவன் என்ன புரிஞ்சு கரெக்டான டைரக்ஷனில் அந்த தேரை ஓட்டின்னு போய், அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆனால் என்ன ஆகும்? அங்கே போடணும், இங்கே அம்பு ஸ்டார்ட் ஆகிடுது, தேர் கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இங்கே போக வேண்டிய அம்பு இங்கே போகும். இந்த இடத்துல 1 மில்லிமீட்டர் தான், அங்கே அது 4 கிலோமீட்டர் தாண்டி போகும். அந்த டிஃப்ளெக்ஷன் கொடுக்காமல் மேலே ஏறி இறங்கணும். யானை மேலே ஏறி இறங்கினா தேர் என்ன ஆகும்? தேர் மேலே நிற்கிறவன் என்ன ஆவான்? அப்போ எவ்வளோ நெகோஷியேட் பண்ணணும்? ஹைடெக் வெஹிக்கிள்ஸோட சோ கால்ட் ஹைடெக் ரோட்ஸில் போகும்போதே எத்தனை பேருக்கு சாபம் கொடுக்குறோம்?
மழை நாளில் எத்தனை பேருக்கு சாபம் கொடுக்குறோம்? போர்க்களத்தில் சாபமாக கொடுத்துன்னு இருக்க முடியும். அப்போ அந்த தேரோட்டி எவ்வளவு கெப்பாசிட்டேட்டடாக இருந்திருந்தா இதில் அடிபட்டவன் மேலே ஏற்றக்கூடாது, அவனை காப்பாற்றணும். அப்போ அதையெல்லாம் பார்த்து நெகோஷியேட் பண்ணி கொண்டு போய், இதுக்கு இடையில என்ன தெரியுமா இன்னொரு ஃபேக்டர், இதை கற்பனை பண்ணுறதே கஷ்டம். இவன் மூவ்மெண்ட் மாத்திரம் இல்லை, எதிரில் இருக்கிறவன் அவன் மூவ் பண்ணுவான். இப்போ அவனுடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போகணும். இப்போ பீஷ்மரன் அப்படியே நின்ன இடத்துல நின்று இருப்பாரா? அர்ஜுனனோட சண்டை போடும்போது பீஷ்மர் அப்படியே நின்ன இடத்துலையா நின்று இருப்பார்? அவருடைய தேரும் மூவ் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தேரோட்ட வேண்டும். தேரோட்டுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். கண்ணன் தான் மிகச்சிறந்த தேரோட்டி. அது மாத்திரம் இல்லை, அங்கே பார்க்க போகிறோம், கண்ணன் தான் மிகச்சிறந்த கர்மயோகியாக, கர்ம சந்நியாச யோகியாக, அவன் பகவத்கீதையில் என்னெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவனாக வருவான். சரி, இந்த தேரோட்டியா அர்ஜுனனுக்கு தானே, எங்களுக்கு என்ன? அர்ஜுனனுக்கு தானே தேரோட்டியாக இருந்தான்னு கேட்கலாம். பார்த்த சாரதி பெருமாள் திருவல்லிக்கணியில் இருக்கார் இல்லையா? மீசை வச்ச ஒரே பெருமாள் அவர் தான். அந்த பார்த்த சாரதி பெருமாள் நிறைய இடத்துல பார்த்த சாரதின்னு தான் சொல்லுவோம். ஏதோ 1-2 இடத்துல தான் அர்ஜுன சாரதி. அர்ஜுனனுக்கு தான் நிறைய பேர். பாரதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வினோதம் என்னன்னா, கண்ணனுக்கு எவ்வளோ பேர் சொல்லியிருக்கோ அதை மாதிரி ஒரு 3-4 மடங்கு பெயர்கள் யாருக்குன்னா அர்ஜுனனுக்கு. ஏன்னா அவன்தான் ஆக்சுவலி த ஹீரோ, கண்ணன் இல்லை. ஆக்சுவலி த ஹீரோ அர்ஜுனன். ஆனால் கண்ணன் மேலே அர்ஜுனன் எப்போதும் இருப்பதனால கண்ணன் ஆல்சோ பிகம்ஸ் தி ஹீரோ. அர்ஜுனன் தான் நம்ம மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். யுதிஷ்டிர மாதிரி தர்மவானா நம்மால் இருக்க முடியாது. இன்னொரு பக்கத்தில் துரியோதனன் மாதிரியும் 100% கெடுதலுக்குள்ளேயே நம்மால் அடைய முடியாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இதுவா அதுவா குழம்பி போய் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. சுவாமிஜி சொன்னாரே, நம்ம மனசில் தான் தினம் குருக்ஷேத்திரம். நாம தான் அர்ஜுனர்கள். இந்த அர்ஜுனனுக்கு என்ன பேர்? பார்த்தன். ஏராளமான பெயர்கள் உண்டு. பங்குனி மாதத்தில் பிறந்தவன், பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவன், எனவே பால்குணன். 2 கைகளாலேயும் அம்பு விடக்கூடியவன், எனவே சவ்யசாட்சி. இதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பெயர்கள். ஆனால் பார்த்தன்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவன் ஏன் பார்த்தன் என்று அழைக்கப்பட்டான்? இந்த ஒரு கேள்வியை மாத்திரம் சிந்தித்து இன்றைக்கு நிறைவு செய்வோம். பார்த்தன் என்று ஏன் அவன் அழைக்கப்பட்டான்? குந்தியினுடைய மகன் கௌந்தேயன். கண்ணனே கௌந்தேயா கௌந்தேயான்னு பலமுறை கூப்பிட்டான் இல்லையா? பிருத்தையின் மகன் பார்த்தன். குந்தியினுடைய ஒரிஜினல் பெயர் பிருத்தை. அவ ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டாள். குந்திபோஜ மகாராஜாவுக்கு ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டாள். கண்ணனுடைய சொந்த அத்தை. சூரதேவனுக்கு முதலில் பிறந்த மகள் பிருத்தை. சூரதேவனுக்கும் குந்திபோஜ மகாராஜாவுக்கும் ஒரு ஒப்பந்தம். 2 பேரும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். ஒன்றுவிட்ட சகோதரர்களாக 2 பேரும் ஒன்றா வளரும்போது ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுட்டார்கள் சின்ன வயசில். யாருக்காவது ஒருத்தருக்கு பிற்காலத்தில் திருமணமாகி வளரும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை என்றால் இன்னொருத்தருக்கு பிறக்கிற முதல் குழந்தையை தத்து கொடுத்து விடுவேன். இட் சோ ஹேப்பன் குந்திபோஜ மகாராஜா அரசராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சூரதேவருக்கு அது கிடைக்காது. ஏன்னா யாதவ குலம் சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. இது என்னைக்கோ கிடைத்த சாபம். அப்போ இவர் எப்படியும் சிம்மாசனத்தில் உட்கார போகிறதில்ல. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டார். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தவருக்கு பிள்ளை இல்லை என்கிற போது தன்னுடைய மூத்த மகளை அங்கே ஸ்வீகாரம் கொடுக்கிறார். இந்த இடத்துல கூட இன்னைக்கு நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. தேர் வாஸ் நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவளை ஸ்வீகாரம் கொடுத்தார். இவளை வைத்து உன்னுடைய ஆட்சியை நீ நடத்த முடியும் அப்படின்னு. இட் சோ ஹேப்பன்ட், அதை பின்னாலேயும் பார்க்க போகிறோம். அர்ஜுனன் பாண்டிய நாட்டுக்கு வந்து சித்ராங்கதையை மணம் முடிக்கும் போதும் இதே மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுது. தீர்த்த யாத்திரையின் போது
குந்திபோஜ மகாராஜாவுக்கு வாரிசாக போனவள் என்பதனால் அவளுக்கு குந்தின்னு பெயர். இதுவும் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். மகாபாரதத்துக்குள்ளே தொட்டோம்னா, அவர்கள் அதனால தான் சொன்னார்கள், ஒரே ஒரு இடத்த தொட்டோம்னா அங்கே நிறைய இருக்கும். நீங்கள் இது ஒரு ஒரு சில சமயத்தில் பார்த்தா வீட்டில் பழைய அலமாரி எதையாவது க்ளீன் பண்ணுறேன்னு ஆரம்பித்தோன்னு வைப்போமே, ஒரு சின்ன ட்ராவை திறந்தோன்னா அதுக்குள்ளே எத்தனையோ கிடக்கும், அதுலேயே 2 நாள் ஓடிடும். அந்த மாதிரி தான் மகாபாரதம். குந்திபோஜ மகாராஜாவுக்கு மகள் குந்தி. இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம் தந்தையின் பெயரை வைத்து மகளை அழைப்பது. மகள்களெல்லாம் தந்தையின் பெயரை வைத்து அழைக்கப்பட்டார்கள். எவ்வளவு உயர்வான பண்பு நினைத்து பாருங்கள். துருபதன் மகள் திரௌபதி, குந்திதேவன் மகள் குந்தி, ஜனகன் மகள் ஜானகி, பர்வதன் மகள் பார்வதி, தக்ஷன் மகள் தாக்ஷாயணி, காத்தியாயர் மகள் காத்தியாயனி, லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். குந்திபோஜ மகாராஜாவுக்கு ஸ்வீகாரம் போனவள் குந்தியானாள். ஆனால் அவளுடைய ஒரிஜினல் பெயர் பிருத்தை. பிருத்தைங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? பிருத்திவி. பிருத்திவியில் தோன்றியவள் பிருத்தை. பிருத்திவிங்கிறதுலேருந்து வந்த பெயர் தான் அவளுக்கான பெயர். பிருத், அதுலேருந்து வந்தது பிருத்தை. பிருத்தையின் மகன் பார்த்தன். என்ன அர்த்தம்? இந்த பூமியில் பிறந்தவர்களெல்லாம் பார்த்தர்கள். இந்த பூமியில் பிறந்தவர்களெல்லாம் பார்த்தர்கள்னா நாம் எல்லாரும் இன்னவே பார்த்தர்கள் தான். இந்த பார்த்தர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாரதி வேண்டுமென்றால் அவன் பார்த்த சாரதி என்பதை, அவன் தேரோட்டினால் வாழ்க்கை சரியாக போகும் என்பதை காட்டுவதற்கு எழுந்த காப்பியம்தான் மகாபாரத காப்பியம் என்பதை நினைவுபடுத்தி, இந்த தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, அச்சாரம்பார்கள். அச்சாரம் போட்டு வச்சுட்டா அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு அர்த்தம். இன்றைக்கு ஒரு அச்சாரம் போடுகிறோம். அப்பப்போ முழுசாக கொள்முதல் பண்ண முடியாது. மகாபாரதத்தில் மொத்தமாக கொள்முதல் பண்ணணுன்னா யாராலையும் முடியாது. வியாசரே திரும்பி வந்தாலும் முடியாது. அதனால் அப்பப்போ அன்னன்னைக்கு எவ்வளவு ரீட்டெயில் முடிகிறதோ அவ்வளவு ரீட்டெயிலை கொள்முதல் செய்வோம் என்பதை நினைவுபடுத்தி இன்று நிறைவு செய்கிறேன். அந்த கண்ணனுடைய பேரருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், உடன் இருந்து ஆதரவு தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள். அப்புறம்தான் திரும்பி பார்த்தேன், இந்த பக்கம் பார்த்தா பாரதத்தையே மொத்தமாக எழுதி ரிலீஸ் பண்ணின ஒருத்தர் வேறு இங்கே உட்காந்துட்டுருக்கார். அந்த பக்கம் வித்யாஜி. இப்படி கொஞ்சம் நான் மறுபடியும் சொல்கிறேன், அர்ஜுனன் எவ்வளவு தயக்கத்தோடு நின்றானோ அவ்வளவு தயக்கம் மீண்டும் என்னை சூழ்ந்து கொள்கிறது. இருந்தாலும் கண்ணனும் அந்த தயக்கங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வான் என்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.